நீங்க தந்திருக்கிற அந்த புதிய எடுத்துக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை தந்து இந்த நாள் முழுவதும் எங்களை நீங்க திருப்திப்படுத்துங்க ராஜா. உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் பேசு, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 37 14 வசனம். எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தையினுடைய முதற் பகுதியை குறித்து தான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைய எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்த பின்னணியில இதை தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேசத்தை விட்டு பாபிலோன் தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டு அந்த தேசத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது, அவர்கள் நாட்டை இழந்து அவர்கள் மீண்டும் நம்முடைய எருசலேம் தேசத்திற்கு திரும்ப போவோமா அப்படின்ற சூழ்நிலையில, கர்த்தரை ஆராதிக்க முடியலையே அப்படின்ற நிலையில, அவருடைய எல்லா நம்பிக்கைகளும் அற்று போயிருந்த சூழ்நிலையில, இனி நமக்கு வாழ்வு இல்ல, இனி நம்முடைய சொந்த தேசத்தை நம்ம காண மாட்டோம் என்ற அப்படி ஒரு சூழ்நிலையில அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய் இருந்த நேரத்துலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக அந்த ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது. அந்த வார்த்தைகளை உரைத்த பிறகு பார்த்தீங்கன்னா, பெர்ஷிய நாட்டுல இருந்த ராஜா இந்த பாபிலோன் தேசத்தை கைப்பற்றி அங்கிருந்த இந்த யூத ஜனங்களை மீண்டுமாய் அவருடைய சொந்த தேசத்திற்கு போகும்படி அவரை அனுமதிக்கிறார், அவர்களை அனுப்பி வைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு சில ஆண்டுகள்லயே பார்க்குமானால் இது நிறைவேறி அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி போனாங்க. இதுதான் இதனுடைய பின்னணி, இதனுடைய சூழ்நிலை. இந்த நேரங்கள்ல தான் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு பார்த்து இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். முதலாவது ஆண்டவர் அங்கு பார்க்கும் பொழுது ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல போய் எசேக்கியேலை நீ போய் அவர் சுற்றி பார்க்க சொல்றார். இங்க சுற்றி பார், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், இங்க இருக்கிறது எல்லாம் என்னதான் இருக்கு, உலர்ந்த எலும்புகள் தான் ஆண்டவரே இருக்குது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உலர்ந்த எலும்புகள் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போது இருந்த எருசலேம் மக்களுடைய நம்பிக்கையை குறிக்கிறது. உலர்ந்த எலும்புகள் போலதான் அந்த மக்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை. இனி ஒன்றுமே மாறாது, இனிமே எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை குறிப்பதற்காக தான் ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகளை அங்கே காண்பிக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் உலர்ந்த எலும்பாய் இருக்கலாம். நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் இது முடியவே இல்லை, அவ்வளவுதான், இது முடிந்து போயிற்றுன்னு நம்ம சொல்லலாம். இனி இது நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை, இதற்கு அறிகுறிகளே இல்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை இருந்தா இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து அதுதான் கூறுகிறார். நம்ம வாசிப்போமானால் எசேக்கியேல் 37:4 அங்க சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ சொல் அப்படின்னு சொல்லி, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு நாம் யாருடைய வார்த்தையை கேட்கிறோம்? நம்மை பார்த்து சொல்கிற மனுஷருடைய வார்த்தை. இது அவ்வளவுதான், இது நடக்காது, இது முடிஞ்சு போயிருச்சு, இனி இது மீண்டும் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்ற மனுஷனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமா? இல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா? இங்க வசனம் சொல்லுகிறது 37:4 உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலர்ந்த எலும்பா இருக்கோ, அந்த சூழ்நிலையை பார்த்து நாம என்ன சொல்லணுமா? நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லணுமா? மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனோட சொல்லுகிற இது முடிந்து போனதுன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையே அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டுமா? அப்படி சொல்லும் போதுதான் அது காரியம் என்னவாய் மாறுதுன்னு பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை பார்த்து நீ என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்லுகிறார்.
அவர் அந்த எலும்புகளை எல்லாம் பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உரைத்தோடனே அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கையில, முதலாவது தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று. இதோ ஒரு அசைவு உண்டாகி எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர்ந்ததாம். அப்ப தீர்க்க தரிசனம் உரைத்தோன முதலாவது அங்கு என்ன ஏற்பட்டுச்சு என்றால், ஒரு அசைவு உண்டாயிற்று. இன்றைக்கும் கூட ஒரு காரியங்கள்ல எந்த மாறுதலுமே இல்ல. அப்படியே போட்டது போட்ட மாரியே இருக்குது. அதுல ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்கலாம். வேலைக்காக நம்ம அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு அழைப்புமே எனக்கு வரலையே என்று இருக்கலாம். ஆனா உண்மையாகவே நாம் தீர்க்க தரிசனமா இந்த அந்த காரியம் எனக்கு வாய்க்கும், இது நடக்கும் என்று சொல்லி நாம தீர்க்க தரிசனமாய் சொல்லணுமா. அந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் எனக்கு இதை செய்து முடிப்பார். இந்த காரியம் எனக்கு ஜெயத்தை தரும். இந்த அழைப்பு எனக்கு இங்க வரும்ன்னு சொல்லி நம் வாய்களால் நம்ம அறிக்கை செய்து சொல்லும் பொழுது அங்கே ஒரு அசைவு முதலாவது உண்டாகும். இதுவரைக்கும் அது ஒன்றுமே ஆகாத காரியமாய் நடந்திருக்கலாம். ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஒன்றுமே நடக்காம இருந்திருக்கலாம். என்னோட காரியங்கள் இப்படியா இருக்குதே நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம முதலாவது அந்த காரியத்தை பார்த்து நம்பிக்கையோடு நம்ம சொல்லணும், இது எனக்கு வாய்க்கும். என் தேவன் எனக்கு இதை செய்து முடிப்பார் என்று நம் வாயினால் நம்ம அறிக்கை செய்யும் பொழுது ஒரு அசைவு அங்கே உண்டாகும். ஒரு சிறு இரைச்சலாய் ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருப்பார். அது எப்போது வாய்க்கும்? நாம் அந்த சூழ்நிலையை பார்த்து அறிக்கையிட்டு சொல்லணும். இது எனக்கு மாறுதலாகும். ஆனா நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்? என் ஆண்டவர் என்னை மறந்து போனார். என் தேவன் இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யாமல் போனார் என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோமா? என் தேவனுக்கு இது லேசான காரியம். அவர் இதை செய்து முடிப்பார்ன்னு சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோமா? தேவன் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல உண்டு. நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்? தேவனை பார்த்து நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அங்கே ஒரு அசைவை அவர் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அசைவு ஏற்பட்ட பிறகு என்ன நடக்கிறதா, நரம்புகள் உண்டாகிறது, மாம்சங்களும் உண்டாகி தோலினால் அது முழுவதுமாய் மூடப்படுகிறது. அந்த காரியங்கள் எல்லாம் இதனா வெளிப்புறமான ஒரு காரியங்கள். நம்முடைய காரியங்கள் எது நடக்கலைன்னு சொல்றோமோ அங்க நடக்க வேண்டியதற்கான அடிப்படையான காரியங்கள் நரம்புகளும் சதைகளும் உருவாகி அது முழு வடிவம் எப்போது பெறுமானால் தோலினால் மூடப்பட்ட ஒரு காரியம். இது தோலினால் மூடப்படும் பொழுதுதான் அது முழுமையான ஒரு காரியமாய் ஆகும். இவைகள் எல்லாம் வெளிப்புற மாற்றங்களை கொண்டு வருகிற காரியங்களா இருக்கும். நரம்புகள் உண்டாவது, தோள்கள் உண்டாவது, மாம்சங்கள் உண்டாவது எல்லாம் வெளிப்புறமான காரியத்தை கர்த்தர் அவையை செய்து முடிப்பார். ஆனாலும் கூட ஒன்று உண்டு. அதே போல் நம்ம இங்க வாசிக்கும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவைகள் எப்படியான ஒரு சேனையாய் மாறினதா. ஆனால் அவைகளுக்குள் என்ன இல்லையா? ஜீவன் இல்ல. அவைகளுக்குள் என்ன இல்ல? ஆவி இல்ல. ஆவி இல்லாமல் இருப்ப ஒரு சரீரம் என்ன மாதிரி இருக்கும்? அது செத்ததாய் இருக்கும். எல்லாம் தயாராக உள்ளு. அதற்குள்ளார் எலும்புகள் உண்டாயிற்று, நரம்புகள் உண்டாயிற்று, தசைகள் உண்டாகி தோள்களால் மூடி எல்லாம் ஆயத்தமாயிப்பட்டது. ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் அதற்குள் இல்ல. அதற்குள் என்ன இல்லையாம்? ஆவி இல்லையாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்களை உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்றார். ஆமா, ஆவியானவர் அவர் ஊதுகிற அந்த அவருடைய பிரீத் நமக்குள் வரும் பொழுதுதான் அந்த காரியம் உயிரடையும். அப்படின்னா என்ன? ஸ்பிரிச்சுவலா நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடைய வேணும். நாம காட்கலாம் நம்முடைய காரியங்கள் இன்னும் நடக்கலைன்னு சொல்லலாம். இவைகள் எல்லாம் இன்னும் வாய்க்கல நம்ம எதுவும் சொல்லலாம். இவைகள் எல்லாமே நமக்கு வாய்க்கப்படணும்னா ஒன்று மட்டும் நமக்குள்ள வேணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிரடைய வேண்டும். அது உயிரடையாவிட்டால் எல்லாமே ஆயத்தமா இருக்கும். நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வேலைகளா இருக்கலாம். எல்லாம் தொய்வாய் போகுதே, நடக்கலையே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருக்கலாம். இவைகளை எல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்தி விடுவார். ஆனா ஒன்றே ஒன்று, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிரடையும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாமே வாய்க்கும்படியாய் ஆண்டவர் செய்வார். ஏன்னா உள்ளுக்குள்ள ஆவி இல்லைன்னா இந்த தோலினால் உண்டானது எல்லாம் உண்டானாலும் கூட அது பர்பஸ்லெஸ்ஸா இருக்கும். அவைகள்ல ஒன்றுமே இல்லாம இருக்கும். ஜீவன் இல்லாமல் இருக்கும். இந்த ஜீவனை உண்டாக்குகிற காரியம் தான் நம்முடைய ஆவிக்குரிய இந்த ஜீவியம் நாம உயிரடையும். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல
தொய்வா இருக்கலாம். ஜெபித்து பார்த்தேன் நடக்கலன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தொய்வு ஏற்படலாம். அப்படி இருந்தா இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்றார். இந்த ஆவி உங்களுக்குள் வைக்கும் பொழுதுதான் நம்ம உயிரடைவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். யோவான் 20:22 நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறது, அவர்கள் மேல் அவர்கள் மேல் அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாராம். ஆண்டவரோட அந்த பிரீத் அதை கொடுக்கிறார். சீஷர்கள் இடத்துல கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றாங்க. அப்போதுதான் அவர்கள் பலனடைந்து பயந்து போயிருந்த அந்த சீஷர்கள் எல்லா தேசங்களுக்கும் போய் ஆண்டவரே தெய்வம் என்று அவங்க அறிக்கை செய்தாங்க. அப்ப பாருங்க, இந்த ஆவி உள்ள அவர்களுக்கு வந்த பொழுது அவர்கள் உயிரடைந்தார்கள். எதெல்லாம் மரித்து போயிருக்குதோ, இந்த காரியங்கள் எல்லாம் அவ்வளவுதான் என்று இருக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியங்கள் உயிரடைய வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். என் ஆவியை உனக்குள் வைப்பேன். அந்த ஆவியை நமக்குள் வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? அது நம்மை நாமே ஒருவேளை பரிசோதனை செய்து கொண்டு, இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என் மேல வைங்க அப்படின்னு நம்ம வாஞ்சையோடு கேட்கும் பொழுது, அவர் சொன்னபடியே நமக்கு அந்த வார்த்தையின்படியே, இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் நிச்சயமாய் அந்த ஆவியை நமக்குள் வைக்கும் போது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிரடையும் போதே, எந்தெந்த காரியங்களா நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னும் உயிரடையாமல் இருக்குன்னு நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ, அதை ஆண்டவர் உயிரடைய செய்வார். அப்போ முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிரடையணும்னா, நம்ம ஆண்டவரிடத்துல வந்து கேட்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள உங்களை பரிசுத்த ஆவியை தாங்க. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிரடைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது, நிச்சயமாகவே அதை தருவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். தேவன் இந்த வாழ வேளையில அதைத்தான் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம உயிர் அடையணும். ஒரே மந்தமான நிலைமையில இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. தொய்வாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்துல உயிரடைய வேண்டும் என்றுதான் நம்மளை உற்சாகப்படுத்தும்படி அந்த காலை வேளையில இந்த வார்த்தை நம்மோடு கூட தேவன் பேசினார். தேவன் பேசின இந்த நல்ல வார்த்தையை கூட நம்ம நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில கூட அப்பா நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா நீ வாக்கு கொடுத்த தெய்வன், வாக்கு மாறாதவர். உங்களுடைய வார்த்தையின்படியே அப்பா எங்களை ஒவ்வொரு மீதும் உங்களுடைய ஆவியை நீங்க வைங்கப்பா. சோர்வுற்று பலனடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் என் தேவன் உயிரடைய செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க உயிரடைய செய்யுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்பா ஒவ்வொரு நாளும் அது உயிரடைந்து புதுப்பிக்கப்படணும் அப்பா. அப்பா என் சில காரியத்தினால நாங்க பின்மாற்றமா போயிருந்திருக்கலாம். ஆண்டவரே உம்மை விட்டு விலகின நாட்கள் உண்டு சுவாமி. மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே எங்களை உயிரடைய செய்யுங்கப்பா. உமக்காய் நாங்கள் ஆண்டவரே எங்களை உயிரடைய செய்யுங்க. எங்களுடைய காரியங்கள் எந்தெல்லாம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஒரு சூழ்நிலைகள் அது உயிரடை இல்லாத இருந்தாலும் என் தேவன் அந்த காரியங்களை நாங்கள் உயிரடையும் பொழுது எங்களுடைய காரியங்களை நீர் உயிரடை செய்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய கருத்துக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய கருத்துல முற்றுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க சுவாமி. உங்க வார்த்தை எங்களுக்கு காலை வேளையில தந்து எங்களை உற்சாகப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து இன்னும் அதிகமா எங்களோடு பேசுங்க. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.